நிச்சயம் சந்திப்பா. இனிமே அவன் இங்க வந்தான்னா உள்ள விடக்கூடாது. சுரேஷ கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா அதுக்கு முன்னாடி அருணை கல்யாணம் பண்ணிக்கோ. மாப்பிள்ளைக்கு சோடா மிக்ஸ் பண்ணி கொடுமா. தேவையில்லாம என் பின்னாடி சுத்திர வேலை வச்சுக்காதீங்க. பேசி நிறுத்தலைன்னா கல்யாணம் வரைக்கும் போயிரும்பா. 1 கோடி 2 கோடி இல்ல 600 கோடி. அத நான் விடுறதா இல்ல. இந்த அகோரிகள் சக்தி எல்லாம் உனக்கு வந்துருச்சுன்னா நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். உங்கள அருணை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யாரு? இந்த 3 பேருமே உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாங்க. இதுல யார உனக்கு பிடிக்குதுன்னு சொல்றியோ அவங்களையே இந்த வீட்டு மருமகளாக்கிடுவோம். அப்பா, என் மனசுல ஜானகி தான்ப்பா இருக்கா. உங்களுக்காக தான் நான் இதுக்கு சம்மதிக்கிறேன்ப்பா. உங்க சந்தோஷம் தான்ப்பா எனக்கு முக்கியம். அதனால எந்த பொண்ணுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்கப்பா. என்னப்பா என்ன முடிவு பண்ண சொல்ற? நான் எப்படி முடிவு பண்ண முடியும்? இல்லப்பா, நீங்களே முடிவு பண்ணுங்கப்பா. அருண், என்ன ஒரே குழப்பமா இருக்க? ஐயா, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா ஒரு சின்ன யோசனை. ஏய் கங்கா, நீ யாரு இதுல குறுக்க வர்றதுக்கு? எங்க குடும்ப விஷயத்தை எங்களுக்கு பாத்துக்க தெரியாதா? இத வேடிக்கை பாக்குறதே தப்பு. இதுல வேற நீ யோசனை சொல்ல போறியா? சரி, அவளை திட்டாத. அவளும் இந்த வீட்டுல ஒருத்தி தான். இல்லன்னு இந்த விஷயத்துல போய் நீ பேசாம இரு. அவ சொல்ல வந்தது சொல்லட்டும். நீ சொல்லுமா. இல்ல, நம்மளால ஒரு விஷயத்த முடிவு பண்ண முடியலன்னா அதை முடிவு பண்ற இடத்துல நாம இல்லைன்னு தானே அர்த்தம். நம்மள மீறி போன விஷயம் எல்லாம் சாமி கிட்ட தானே இருக்கு. சாமி முன்னால தெருவுல சீட்டு போட்டு பார்த்தா நல்ல முடிவா அதை சொல்லிடும்ல. இருக்கிற குழப்பம் பத்தாதுன்னு இல்லாத சாமியை உள்ள கொண்டு வந்து நீ வேற குழப்பம் பண்றியா? இல்லம்மா, இவங்க 3 பேர் பேரையும் சீட்டுல எழுதி புத்து முன்னால போட்டு பார்க்கலாமா? அதுல யார் பேர் வருதோ அவங்கள கல்யாண பொண்ணா முடிவு பண்ணலாமே. நல்ல யோசனைமா. என்ன ஏற்கனவே நிச்சயதார்த்தம் பண்ணி நான் ஏமாந்தது பத்தாதா? இப்ப சீட்டு குலுக்கி போட்டு மறுபடியும் நான் ஏமாறணுமா? நான் சம்மதிக்க மாட்டேன். 5-6 வருஷமா மாயா மாப்பிளைய மனசுல வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. மாப்பிள்ள அவளுக்கு இல்லைன்னு ஆயிட்டா அவ உயிரோடவே இருக்க மாட்டா. யோசனை சொல்றேன், நீ என் பொண்ணை சாகடிக்க பாக்குறியா? மனுஷங்க வாழ்க்கைய பேப்பர் முடிவு பண்ணுமா? இதெல்லாம் ஒரு ஐடியாவா? இங்க பாரு கங்கா, ஏன் தேவையில்லாம குழப்பிட்டு இருக்க? எந்த காலத்துல எந்த மாதிரி பேச்சு பேசிட்டு இருக்க நீ? உன்னை எல்லாம் வைக்கிற இடத்துல வச்சிருந்தா நீ வாய மூடிட்டு இருந்திருப்ப. வீட்டுல ஒருத்தின்னு பட்டம் கொடுத்து வச்சிருக்காங்கல்ல, அதான் கொட்டம் அடிச்சிட்டு இருக்க. வாய மூடிக்கிட்டு போடி வெளிய. நில்லுமா. இந்த வீட்டுல உனக்கு மதிப்பு இருக்கு, எனக்கு என்னன்னு இருக்காம இத்தனை பேருக்கு முன்னால ஒரு நல்ல யோசனை சொன்ன பாரு. அதுக்காகவே நீ இருக்கணும். நீ சொல்லி இருக்கிறது நல்ல யோசனை தான். எது நல்ல யோசனை? சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு. இந்த பாரு, நீ என் நிலையில இருந்து பாரு. ஒரு பக்கம் தங்கச்சின்னா இன்னொரு பக்கம் மச்சின. இதுல நான் யார் பக்கம் பேசுறது? ஒரு குடும்பத்தை நினைச்சா மத்த 2 குடும்பத்துக்கும் பகையாயிடும்ல. நீங்க அப்படிலாம் ஒண்ணு நினைக்க வேண்டானே. அருண் கட்டிக்க போற பொண்ண ஒண்ணு அவன் தீர்மானம் பண்ணணும், இல்ல நீங்க தீர்மானம் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த சீட்டு போட்டு பாக்குறதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏய், எல்லாம் உன்னாலதான் வந்துச்சு. அருண என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க நீ ஒத்துக்கிட்டா இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. என்ன பேசுற நீ? உன் பொண்ணுக்காக நான் எதுக்காக ஒதுக்கி போகணும்? நீ விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இரு. நான் ஏண்டி விட்டுட்டு போனோம்? என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காம நான் போக மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். பாப்போம், உன்னால முடிஞ்சதை நீ பண்ணிக்கையா? வாய முடிக்கிட்டு உட்காரு. நீ என்ன ஏன் புருஷனை திட்டிட்டு இருக்க? என்ன உன் புருஷன் சொல்றது நியாயமா? ஏய், இந்த மாதிரி பேசுறவள வச்சுக்காத. முடியாது, நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வருவா. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களே. நல்லாரு ராஜசேகர், எந்த பிரச்சனம்? பெரிய பிரச்சனை சாமி. என்னால எந்த முடிவும் எடுக்க முடியல. தெரியும், அதுக்கு முடிவெடுக்கத்தானே என்ன வர சொல்லியிருக்கீங்க. சரி, உள்ள போய் பேசலாம். வாங்க வாங்க.
வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். சாமி, என்னுடைய நிலைமை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் என்ன முடிவு எடுக்கணும்னு எல்லாரும் முன்னாடி சொல்லுங்க. 3 പെൺകുട്ടികളുടെ ജാതകം കൊണ്ടുവരും. പെണ്ണ് ഏതാന്ന് ഞാൻ പറയാം. போங்க, அவங்க பொண்ணோட ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க. போங்க சீக்கிரம். மங்கள்யானை அனுப்பிச்சு செவ்வாய் கிரகத்துல ஆராய்ச்சி பண்ற காலத்துல இவன் ஜாதகத்துல செவ்வாய் தோஷத்தை தேடிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துதான் பெரியார் அந்த காலத்திலேயே சொன்னாரு, உலகத்திலேயே 2 பேர் தான் சந்தோஷமா இருக்காங்க. ஒண்ணு பதவியில் இருக்கிற அரசியல்வாதி, இன்னொன்னு சாமி பெயரை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிற சாமியாருங்க. അമ്മേ കാളി, കാത്ത് രക്ഷിക്കണേ ഭഗവതി. ജോജാനിക്കര ഭഗവതി അമ്മേ. பொண்ணுங்களோட ஜாதகமும் பொருந்தி இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? சாமி, திருமண சீட்டு போட்டு பார்க்கலான்னு தான் நினைச்சோம். எல்லாருமே குழப்பிட்டாங்க. திருவுள சீட்டு சரியானല്ലോ, அதை வச்சு தீர்மானிക്കാം. திருவிழா சீட்டு போட்டு பார்க்கணும்னு சொன்னது கங்கா தான். ஆனா மத்தவங்க யாரும் ஒத்துக்கல. ആ പെണ്ണ് പറഞ്ഞതാണ് ശരി. ഈ കുടുംബത്തെ കാപ്പാത്തിட்டு இருக்கிற தாயத்து யந்திரமெல்லாம் கூட ആ புத்துல தானே இருக்கு. அதனால எல்லா தீர்மானமும் அங்க வச்சு எடுக்கலாம். யாருமே அதுக்கு ஒத்துக்கலையே சாமி. ഈ பிரச்சனைக்கு ஒரே வழிதான் இருக்கு. அதுக்கு எல்லாரும் ஒன்னு கூடி சம்மதிக்கணும். சரி சாமி. உள்ள மட்டும் நிஜமாவே ஒரு பாம்பு இருந்திருந்தா இவன் பண்ற அக்கிரமத்துக்கு கொத்தி புடுங்க வேண்டாம். பொண்ணுங்க கிட்டையும் விளக்கேத்த சொல்லுங்க. ஒவ்வொருத்தரா வந்து விளக்கேத்துங்க. அதுல 3 பெண்குட்டியோட பேர் எழுதி இருக்கு. உன் கையால ஒரு சீட் எடு. ஓப்பா. ஐயா, ஏத்தன விளக்கு அணையுதுங்களே, இன்னொரு நாள் சீட் எடுத்துக்கலாம். காத்துல விளக்கணையிறது சகஜம்தாம்மா.
கவனமெல்லாம் பார்த்து தள்ளி போடக்கூடாது. இன்னைக்கே முடிவெடுத்தாகணும். போய் எடுப்பா. ம். நான் சொன்னேன்ல இந்த வீட்டுக்கு நீதான் மருமகளா வருவேன்னு. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. உங்க 3 பேர்ல உன் பேரு தான்மா வந்திருக்கு. நீ தான் இந்த வீட்டு மருமகளாகணும்னு விதி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. நல்லா இருமா, நல்லா இரு. நியாயமா மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வேண்டியது நம்ம மாயா. கேவலம் சீட்டை போட்டு நம்ம பிளான்ல மண்ணள்ளி போட்டாங்கடா. அப்பா சீட்ல ரம்யாவோட பேரு வந்துச்சுன்னா அதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. அருண் மாயாவுக்கு தான். அதுக்கு நடுவுல யார் வந்தாலும் நான் போட்டு தள்ளிடுவேன். நீங்க டென்ஷன் ஆகாம தைரியமா இருங்க. என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். ஏய் இங்க வா. இன்னும் என்னடி பாத்துட்டு இருக்க? வா மாயா வா. தேவி இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதமா. சும்மா ரியோ வா. என் தங்கம். வா. சாமி வாங்க. ஒண்ணு முடிவாயிடுச்சு. கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் பாத்துருங்க. அண்ணா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு தாம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் முகத்துல சந்தோஷத்தை பாக்குறேன். மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. என்னம்மா சும்மா சும்மா விழுந்துருக்கு. நல்லா இருமா. எல்லாருக்கும் கொடுமா. உட்காருங்க இந்தாங்க, மாப்பிள்ள. எடுத்துக்கோங்க. நானா எடுத்துட்டு போ. இந்தா உங்களை இல்லைங்க. இது ஒரு தேவையில்லாத ஸ்வீட் எடுத்துக்கோமா. இந்தா இந்தாங்க எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. அந்த பக்கமா. சரிங்கம்மா. அக்கா ஒரு வழியா இந்த கல்யாண காம்படிஷன்ல நானே வின் ஆயிட்டேன். என் பொண்ண இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக்க போறேன். ஸ்வீட் எடுத்துக்கோங்கக்கா. அவ குத்தி காட்டி பேசிட்டு இருக்கா. நீ அத பத்தி கவலைப்படாம ஹாயா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஏயா உனக்கு அசிங்கமாவே இருக்காதா? கண்டவங்க கொடுத்ததெல்லாம் திங்கறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? யார் மேலே இருக்கிற கோவத்தை அவர் மேல காட்டிட்டு இருக்க? யோ நீ சுமாரியா? அக்கா இந்த அரண்மனையில டெய்லி என்ன சமைக்கணும் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் யாரு முடிவு பண்றாங்க? தம்பி பொண்டாட்டி லட்சுமி இருந்த வரைக்கும் அவ பாத்துக்கிட்டு இருந்தா. இப்ப எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இனிமே அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம்க்கா. அந்த பொறுப்பெல்லாம் என் பொண்ணு கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா அவ இந்த அரண்மனைக்கு வரப்போற மருமக. அப்புறம் இந்த வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு பரம்பரையா சேர்த்து வச்ச நகை இருக்குமே, அது எங்க இருக்கு? லாக்கர்ல. அதை எடுத்து பலன்னு பாலிஷ் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா என் பொண்ணுக்கு அதை போட்டு அவளை அழகு பார்க்கணும். அப்படியே ஜோதா அக்பர்ல வர ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருப்பா. நகையை தூக்கி உங்க கையில கொடுத்தா உன் புருஷன் அடமான வச்சுட்டு மறுவேலை பார்ப்பான்.
अब हस्की में क्या बात बोल रहे हैं? உடல குछ नहीं कुछ नहीं हाँ. எல்லாரும் கேட்டுக்கோங்க. இந்த அரண்மனைக்கு நான் தான் ஒரே சம்மந்தி. நீங்க எல்லாருமே எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துதான் ஆகணும். எனக்கு மட்டும் இல்ல, வெளியில இருக்கிற அந்த புத்துக்கும் கொடுக்கணும். ஏன்னா அந்த புத்து தான் என் பொண்ண இந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்கிருக்கு. புத்து முன்னாடி பேர் எழுதி போட்டு உன் பொண்ணு பேர் வந்த உடனே புத்து பெருசா போச்சா? அந்த கங்கா பூஜை பண்றதே எனக்கு பிடிக்கல. இதுல நீ வேற சேர்ந்துக்கிட்டியா? அது பாப்பு புத்து இல்லடி, கரையா கட்டின புத்து. அக்கா, அது கரையான் புத்து இல்லக்கா, என்ன காப்பாத்தின புத்து. கூட பிறந்தவங்க பண்ணாத உதவிய எனக்கு அந்த புத்து தான் பண்ணிச்சு. ரம்யா கல்யாணம் முடிஞ்சதும் முதல்ல அந்த புத்துக்கு தான் விளக்கேத்தணும்னு இருக்கேன். முடிஞ்சா அத சுத்தி ஒரு கோவில் கூட கட்ட போறேன். எனக்கு என்ன சரி விட மாட்டேன். நான் கால விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், விட்டுருங்க. வீட்டுக்கு மருமகளா வர விடாதே பண்றீங்க. நானும் விட மாட்டேன். சும்மா விடாதக்கா. புரிஞ்சுக்கோங்க. சரி, கெஞ்சி கேட்கிறேன். மாட்டேன்டி. ஓடி. எனக்கு என்ன சரி, உங்களை புத்த இடிக்க விட மாட்டேன். சொன்னா கேளுங்க. மருமகளா வர விடாதே இந்த புத்த. நானும் விட மாட்டேன்டி. உங்க காலை பிடிச்சு கேக்குறேன்க்கா. என் பொண்ணை இந்த பெரிய மருமகளா வர விடாதே இந்த புத்த. நானும் விட மாட்டேன். மேல காட்டுங்க கோடி. நான் தான் சொல்றதுக்கா. இன்னைக்கு நான் ஓட மாட்டேன்டி. கோடி. இதுக்கெல்லாம் காரணம் நான் தானக்கா. அப்ப வருவா. விட பண்ணுங்கக்கா. உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். விடுங்கக்கா. நாகமா ஒண்ணும் பண்ணாதீங்கக்கா. கனவு நாசமாக்குற இந்த புத்த நான் இடிக்காம விட மாட்டேன். இந்த புத்த பத்தி உனக்கு தெரியாதுன்னு. ஜானகி இறந்ததுக்கும் அண்ணி இறந்ததுக்கும் இந்த புத்து தான் காரணம். வாஸ்து பிரகாரம் இது இங்க இருக்க கூடாது. ஆமா சொன்னா கேளு. சொல்லிக்கிட்டே இருக்க, நீ இடிச்சுட்டே இருக்க. இந்த புத்த பத்தி உனக்கு தெரியுமா? அது உள்ள இருக்கிறது சிரஞ்சீவி. நாம எப்படி கட்டி போட்டோமோ அப்படியே இருக்கும். அது இருக்கிற இடத்துல இருந்தா மட்டும்தான் நாம மனசமாதானம் ஆயிட்டு ஜீவிக்காம பச்சோம்.